மக்களவைத் தேர்தலில் 400க்கும் மேற்பட்ட இடங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என பிரதமர் மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது உரையாற்றிய அவர், பாஜக மற்றும் 370 இடங்களில் வெல்லும் என்றார். நாட்டில் கொள்ளையடித்த பணத்தை திரும்ப பெறாமல் விடமாட்டேன் என காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளை நோக்கி பிரதமர் மோடி ஆவேசமாக பேசினார். மக்களவையில் உரையாற்றிய அவர், நாட்டை மோசடி செய்ய யாரையும் அனுமதிக்க மாட்டேன் எனவும் கூறினார். காங்கிரஸ் பெயரை குறிப்பிடாமல் பாஜக தலைவருக்கு தூக்கமே வராது என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பிரதமருக்கு பதிலடி கொடுத்துள்ளார். தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர், நாட்டுக்காக உயிர் நீத்த தலைவர்கள் யாராவது பாஜகவில் உள்ளார்களா என கேள்வி எழுப்பினார். காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தியை பார்த்து பிரதமர் மோடி பயப்படுவது ஏன் என கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். டெல்லியில் பேசிய அவர், இந்தியா கூட்டணி அழியவில்லை என்றும் நிச்சயம் போராடி பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்றும் கூறினார். நாட்டு மக்கள் மற்றும் எல்லை பாதுகாப்பு விஷயத்தில் இந்தியா ஒருபோதும் சமரசம் செய்யாது என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருக்கிறார். டெல்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சகிப்புத்தன்மை இல்லாத கொள்கையால் பயங்கரவாதத்தை கட்டுப்படுத்தியுள்ளதாக கூறினார். இந்திய ராணுவத்தின் புதிய துணை தளபதியாக உபேந்திர விவேதி நியமனம் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் வரும் 15ஆம் தேதி அவர் பொறுப்பேற்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது வடக்கு பிராந்திய ராணுவ தலைமை பொறுப்பில் உபேந்திர விவேதி உள்ளார். ஸ்பெயின் சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நாளை சென்னை திரும்புகிறார். தமிழ்நாட்டில் செய்யப்பட உள்ள ஸ்பெயின் நாட்டு கம்பெனிகளின் முதலீடுகள் குறித்த தகவல்களை சென்னை விமான நிலையத்தில் வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு அரசின் பரிந்துரை ஏற்று நீண்டகால சிறைவாசிகள் 12 பேரை சிறையில் இருந்து விடுவிக்க ஆளுநர் ஆர்.என். ரவி ஒப்புதல் அளித்திருக்கிறார். பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளை ஒட்டி ஆயுள் தண்டனை கைதிகள் 12 பேரை விடுதலை செய்ய தமிழ்நாடு அரசு முடிவெடுத்திருந்தது. புதுச்சேரி மக்களவை தொகுதியில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை போட்டியா என்ற கேள்விக்கு அமைச்சர் நமச்சிவாயம் பதிலளித்திருக்கிறார். முதலமைச்சர் ரங்கசாமியோடு பேசி முடிவு எடுக்கப்படும் என அவர் தெரிவித்திருக்கிறார். மாநில வளர்ச்சிக்காகவே உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்ததாக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறினார். வரிச்சிக்குடி பகுதியில் உள்ள தேசிய தொழில்நுட்ப கழகத்தில் புதிதாக கட்டப்பட்ட கட்டடங்களை அவர் திறந்து வைத்தார். நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவிற்கு வாக்களித்து குடும்ப அரசியலை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை கேட்டுக்கொண்டார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் பேசிய அவர், தமிழ்நாடு முழுவதும் குடும்ப அரசியல் தலை தூக்கி இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். கூட்டணி கட்சிகளோடு கலந்து பேசி மக்களவைத் தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் போட்டியிடுவது குறித்த அறிவிப்பு வெளியிடப்படும் என புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்திருக்கிறார். கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற பிறகு இதனை தெரிவித்திருக்கிறார். திண்டுக்கல்லில் மருத்துவரிடம் லஞ்சம் பெற்ற வழக்கில் கைதான அமலாக்கத்துறை அதிகாரிக்கு ஜாமீன் வழங்குவது தொடர்பான வழக்கில் இன்று உத்தரவு வழங்கப்படும் என திண்டுக்கல் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. 20 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றதாக அங்கித் திவாரி கைதானார். திருப்பூரில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் என கூறி நூல் வியாபாரியிடம் 1,69 லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்து மோசடியில் ஈடுபட்ட 5 நபர்களை கைது செய்த போலீசார் 88,66,000 ரொக்கம், 3 கார்கள் மற்றும் செல்போன்களை பறிமுதல் செய்தனர். இன்று கோவா செல்லும் பிரதமர் மோடி அங்கு எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு ஆணையத்தின் கடல் சர்வைவல் மையத்தை துவக்கி வைக்க உள்ளார். இந்தியா எரிசக்தி வார நிகழ்ச்சியையும் விசிட் கோவா 2047 திட்டத்தையும் துவக்கி வைப்பார் என கூறப்படுகிறது. நமீபிய அதிபர் ஜிங்கோபின் மறைவிற்கு நாடாளுமன்றத்தில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று அஞ்சலி செலுத்தினர். புற்றுநோய் காரணமாக நமீபிய அதிபர் ஜிங்கோப் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.
மகாராஷ்டிரா மாநிலம் நவி மும்பையில் உள்ள அடுக்குமாடி கட்டிடத்தின் 27வது மாடியில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து விரைந்து சென்ற தீயணைப்புத்துறை வீரர்கள் போராடி தீயை அணைத்த நிலையில் விபத்துக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். டெல்லியில் திருநங்கைகளுக்கு இலவசமாக பேருந்தில் பயணம் செய்யும் திட்டத்தை அம்மாநில முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவித்திருக்கிறார். விரைவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். சைவ பிரியர்களின் விருப்ப உணவான கோபி மஞ்சூரியனை விற்பனை செய்ய கோவா மாநிலத்தில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோபி மஞ்சூரியனில் செயற்கை நிறங்கள், அதிக ரசாயனம் கொண்ட சாஸ் பிளேவர்கள் கலக்கப்படுவதால் தடை விதிக்கப்பட்டுள்ளது. உத்தரகாண்டில் 2 குழந்தைகளை தாக்கிய சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்கவோ அல்லது கொல்லவோ வனத்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. 24 மணி நேரத்திற்குள் 2 குழந்தைகளை தாக்கியதால் அப்பகுதி மக்கள் அச்சம் அடைந்துள்ளனர். அடுத்த ஆண்டு குடியரசு தின விழா அணிவகுப்பில் பங்கேற்க தமிழ்நாடு NCC மாணவர்கள் விமானத்தில் டெல்லி அழைத்து செல்லப்படுவார்கள் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். குடியரசு தின அணிவகுப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். தமிழ்நாடு சங்கீத நாடக சங்கம் என இருந்ததை இயல் இசை நாடகம் என மாற்றி நாட்டுப்புற கலைகளை வளர்த்தவர் கலைஞர் என அமைச்சர் சுவாமிநாதன் தெரிவித்திருக்கிறார். சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள தமிழ்நாடு இசைக்கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இதனை தெரிவித்தார். தமிழ்நாட்டில் 1021 மருத்துவர்களுக்கான பணி நியமன ஆணைகள் இன்று வழங்கப்பட உள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் மக்களை தேடி ஆய்வக சேவை தொடக்க விழாவில் இதனை தெரிவித்திருக்கிறார். தூத்துக்குடி மாவட்டத்தில் 322 பயனாளிகளுக்கு திருமணத்திற்கு திருமாங்கல்ய தங்கம் மற்றும் திருமண நிதி உதவிகளை திமுக MP கனிமொழி வழங்கினார். இந்த மாவட்டத்தில் ஏற்கனவே 2 கட்டங்களாக 420 பயனாளிகளுக்கு தாலிக்கு தங்கம் மற்றும் நிதி உதவி வழங்கப்பட்டது. மத்தியில் யார் ஆட்சியில் இருந்தாலும் மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றித் தர அதிமுக போராடும் என நத்தம் விஸ்வநாதன் தெரிவித்திருக்கிறார். சென்னை வேலப்பன் சாவடியில் பொதுமக்களிடம் அதிமுக நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்ற போது இதனை தெரிவித்தார். சதுரங்க வேட்டை படபாணியில் அப்பாவி மக்களை திமுகவினர் ஏமாற்றுவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் எண்மண் எண்மக்கள் பாத யாத்திரையின் போது இதனை தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அரசு மருத்துவமனையில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நோயாளிகளிடம் சிகிச்சை மற்றும் உணவுகள் தரமாக வழங்கப்படுகிறதா என கேட்டறிந்தார். நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகளை தாக்கல் செய்யும் போது MP MLA தொடர்புடைய வழக்கு என்பதை குறிப்பிட வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. கோவையில் MYV3 ஆட்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர்களால் பாதிக்கப்பட்டதாக கூறி 11 பேர் ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர். நிறுவனத்தில் மோசடி நடைபெறவில்லை என முதலீடு செய்த நபர்கள் கூறிய நிலையில் தற்போது முதலீடு செய்த 11 பேர் ஆட்சியரிடம் புகார் மனு அளித்துள்ளனர். மகளிருக்கு அதிகாரம் அளிக்க வேண்டும், பொறுப்பு தர வேண்டும் என யோசிக்கும் கட்சி பாஜக என அக்கட்சியின் MLA வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்திருக்கிறார். சென்னை சூளைமேட்டில் பாஜக சார்பாக நடைபெற்ற மாநாட்டில் அவர் இவ்வாறு பேசினார். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் பழமையான கொடிமரங்கள், யானை சிலைகள் மாயமான விவகாரத்தில் இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் செல்லதுரை கோவிலில் ஆய்வு செய்து ஊழியர்களிடம் விசாரணை நடத்தினார். கும்பாபிஷேக பணியின் போது சிலைகள் மாயமானதாக புகார் எழுந்தது. மின் கட்டணத்தை குறைத்தாலே தமிழ்நாடு MSME தொழில்துறையினரால் 1 டிரில்லியன் பொருளாதாரத்தில் 25% பூர்த்தி செய்து கொடுக்க முடியும் என தமிழ்நாடு தொழில்துறை மின் நுகர்வோர் கூட்டமைப்பினர் தெரிவித்தனர். அந்தியூர் அருகே ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டு பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கெட்டிசமுத்திரம் ஊராட்சியில் தற்காலிக ஊழியரான மாதன் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்ட பணித்தள பொறுப்பாளர் கலைவாணியை தரக்குறைவாக பேசியதாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார்.
கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் பகுதியில் குமரி மாவட்ட விசைப்படகு மீன்பிடிப்பவர் நல சங்கத்தின் 50ஆம் ஆண்டு பொன்விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சபாநாயகர் அப்பாவு மீன்வளத்துறை முன்னாள் அமைச்சர் லூர்தம்மாள் சைமனின் முழு உருவ வெண்கல சிலையை திறந்து வைத்தார். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலுக்குள் வரும் பக்தர்களை போலீசார் முறையாக பரிசோதனை செய்யாமல் அனுப்புவதால் போனை எடுத்து சென்று புகைப்படம் எடுப்பதாக புகார் எழுந்துள்ளது. ஏற்கனவே சமூக விரோதிகளின் அச்சுறுத்தல் இருப்பதால் செல்போன் பேக் எடுத்து செல்ல தடை விதிக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு ரயில் நிலையத்தில் ஓடும் ரயிலில் இளம் பெண்ணிடம் இருந்து கைப்பையை பிடுங்கி சென்ற நபரை பொதுமக்கள் பிடித்து ரயில்வே போலீசாரிடம் ஒப்படைத்தனர். விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் சம்பா சாகுபடிக்கான அறுவடை பணிகள் தீவிரமடைந்திருக்கும் நிலையில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் சுமை தூக்கும் பணியாளர்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. எனவே வடமாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மனவளர்ச்சி குன்றிய 16 வயது சிறுமியை வன்கொடுமை செய்த நபருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தேனி மாவட்ட போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 2018ஆம் ஆண்டு சிறுமியை வன்கொடுமை செய்த புகாரில் ராயப்பன்பட்டி பகுதியைச் சேர்ந்த சதீஷ்குமார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. திருச்சி மாவட்டம் லால்குடி பகுதியைச் சேர்ந்த பெண்ணிடம் நகை பணம் கேட்டு மிரட்டிய ராணுவ வீரரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். பெண்ணை தொடர்ந்து மிரட்டி வந்ததாக ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ராணுவ வீரர் ஜெயபாலாஜி மீது புகார் அளிக்கப்பட்டது. ராணிப்பேட்டையில் இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு நாடக கலைஞர்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் நாடகம் நடத்தி நூதன முறையில் மனு அளித்தனர். தணிகை போலூர் பகுதியைச் சேர்ந்த நாடக கலைஞர்கள் நாடகமாடி ஆட்சியரை நேரில் சந்தித்து கோரிக்கை மனுவை வழங்கினர். புதுச்சேரி தவளக்குப்பத்தில் 2 தனியார் பேருந்துகளுக்கு இடையிலான டைமிங் பிரச்சனையால் ஒரு பேருந்தின் கண்ணாடி உடைக்கப்பட்டது. புதுச்சேரியில் இருந்து கடலூருக்கு செல்ல TMS பாலாஜி என்ற 2 தனியார் பேருந்துகளின் ஓட்டுநர்கள் மோதிக்கொண்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஏனாத்தூரில் ரேஷன் கடை கட்டுவதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சியில் திமுக ஒன்றிய குழு தலைவரும் அதிமுக ஊராட்சி மன்ற தலைவரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தாம் தேர்வு செய்த இடத்தை ஊராட்சி தலைவர் வரதன் தேர்வு செய்யாததால் திமுக ஒன்றிய குழு தலைவர் தேவேந்திரன் ஆத்திரமடைந்தார். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பெண்கள் ஆர்ப்பாட்டம் செய்தனர். அம்மனேரி ஊராட்சி கொண்டாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த இவர்கள் இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு ஆட்சியரிடம் மனு அளிக்க வந்தனர். ஆனால் அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆதியன் சமுதாயத்தினருக்கு பழங்குடியின சாதி சான்றிதழ் வழங்க கோரி திருவாரூர் ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. ஆப்பரக்குடி, விளக்குடி, முத்துப்பேட்டை, மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி பகுதிகளில் வசிக்கும் இவர்களுக்கு MBC என குறிப்பிட்டு சாதி சான்றிதழ் வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது. தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி குடமுருட்டி ஆற்றில் குப்பைகளை கொட்டுவதால் குடிநீர் மாசடைந்து அப்பகுதி மக்களுக்கு நோய் தொற்று ஏற்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்ட மக்கள் ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை ஒழுங்குமுறை விற்பனை கூடம் இன்று முதல் 2 நாட்களுக்கு இயங்காது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இட நெருக்கடி காரணமாக 2 நாட்கள் விற்பனை கூடம் இயங்காது என்றும் வியாழக்கிழமை முதல் வழக்கம் போல இயங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓட்டப்பிடாரம் அருகே பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டார். கோவிந்தாபுரத்தில் உள்ள அரசு பள்ளியின் தலைமை ஆசிரியரான ஜான்சன் அதே பள்ளியில் படிக்கும் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் கூறப்பட்டது. சென்னை விமான நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆம்புலன்ஸ் வாகனத்தை திருடிச் சென்ற ஆட்டோ ஓட்டுநர் கைது செய்யப்பட்டார். எழும்பூரைச் சேர்ந்த மாதவன் என்ற அந்த நபர் பெட்ரோல் தீர்ந்ததால் தனது ஆட்டோவை ஏர்போர்ட் அருகே நிறுத்திவிட்டு ஆம்புலன்ஸை திருடிச் சென்றிருக்கிறார். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே கார் திடீரென தீப்பற்றி எரிந்த விபத்தில் ஒருவர் பலியானார். தருமபுரி பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த போது திடீரென ஏற்பட்ட தீ விபத்தால் காரை ஓட்டி வந்தவர் தீயில் கருகி பரிதாபமாக உயிரிழந்தார். சிவகங்கையில் மர்மமான முறையில் உயிரிழந்த இளைஞரின் மரணத்திற்கு நீதி கேட்டு உறவினர்கள் மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். கீழப்பங்குடியைச் சேர்ந்த அருண்ராஜ் என்பவர் மர்மமான முறையில் தூக்கில் தொங்கியபடி சடலமாக மீட்கப்பட்டார்.
திருவாரூரில் தின்னர் பாட்டிலோடு ஆட்சியரிடம் மனு கொடுக்க வந்த மாற்றுத்திறனாளி பெண்ணிடம் ஆட்சியர் சாருஸ்ரீ கோபத்தோடு அறிவுரை கூறி அனுப்பினார். ஸ்கூட்டி வழங்க வேண்டும் என கோரிக்கை மனு அளிக்க வந்த அந்த பெண் தின்னர் பாட்டிலை கொண்டு வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தனது ஆட்டோவில் பிளாஸ்டிக் பைப்புகளை கொண்டு குளிர்சாதனம் போல உருவாக்கி மதுரையைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் அசத்தியுள்ளார். ஆட்டோவின் வேகத்திற்கு ஏற்றவாறு காற்று உள்ளே வரும்போது பைப் வழியாக நீர் ஆவியாகி குளிர்ந்த காற்று வீசுகிறது. சென்னை பெருங்குடியில் உள்ள குப்பை கிடங்கில் சுற்றுச்சூழல் பூங்கா அமைக்கும் மாநகராட்சியின் திட்டத்திற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான கருத்து கேட்பு கூட்டத்தில் குப்பை கிடங்கை அகற்றி சதுப்பு நிலமாகவே இருந்தால் போதும் என பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் ஆட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு போதுமான வசதிகளை செய்து தரவில்லை என புகார் எழுந்துள்ளது. மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்திற்கு மனு கொடுக்க வந்த மாற்றுத்திறனாளிகள் கரடுமுரடான சாலையில் தவழ்ந்து சென்று மனு அளித்தனர். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் பெண் காவல் ஆய்வாளரை கன்னத்தில் அறைந்ததாக பதியப்பட்ட வழக்கில் திமுக நிர்வாகிக்கு முன்ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் புல்லுக்கோட்டையில் 12 ஏக்கர் பரப்பளவிலான விளைநிலங்களை மட்டும் பார்வையிட்டுவிட்டு விளைச்சல் இல்லாத மற்ற விவசாய நிலங்கள் விளைந்தது போல கணக்கு காட்டியதாக வேளாண் துறை அதிகாரிகள் மீது புகார் எழுந்துள்ளது. 100 ஏக்கர் நிலத்தில் மீண்டும் ஆய்வு செய்ய கோரிக்கை எழுந்துள்ளது. தங்களின் உயிருக்கு பாதுகாப்பு வழங்கும் வகையில் வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு மசோதாவை அமல்படுத்த வலியுறுத்தி சென்னை அண்ணா நகரில் வழக்கறிஞர்கள் பேரணியாக சென்றனர். அத்துடன் அவர்கள் அனைத்து கட்சி தலைவர்களை சந்திக்கவும் திட்டமிட்டுள்ளனர். சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அரசு மருத்துவமனையில் மருத்துவ சான்றிதழ் கேட்டு சித்த மருத்துவமனை ஊழியர் அடாவடி செய்த வீடியோ வெளியாகியுள்ளது. போலியாக மருத்துவ விடுப்பு எடுக்க பாபு என்பவர் மருத்துவ சான்றிதழ் கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். காவலர்களுக்காக 4 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்ட வாகனத்தை மதுரை மத்திய சிறை கைதிகள் தயார் செய்து அசத்தியுள்ளனர். சிறை கைதிகள் செய்த வாகனம் சிவகங்கை மாவட்ட காவல்துறைக்கு வழங்கப்பட்டதாக மதுரை சரக சிறைத்துறை டிஐஜி தெரிவித்திருக்கிறார். மயிலாடுதுறை அருகே நிகழ்ந்த விபத்தில் படுகாயமடைந்த 3 பேரை மீட்டு சென்ற 108 வாகனம் பழுதாகி நின்றதால் மாற்று வாகனம் கொண்டு வரப்பட்டு 1 மணி நேரம் தாமதமாகவே சிகிச்சைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். சேலத்தில் சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவலறிந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருக்குறளை புனித நூலாக ஐநா அறிவிக்க வேண்டி திருச்சி திருவெரும்பூரில் துப்பாக்கி தொழிற்சாலை பள்ளி முதல்வர் 1330 திருக்குறள்களை ஓலைச்சுவடியில் எழுதி சாதனை படைத்தார். பள்ளி முதல்வரின் சாதனைக்கு ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டனர். கடலூர் மாவட்டம் முகாசரு கிராமத்தில் வரதராஜ பெருமாள் கோவில் குளத்தை தூர்வாரிய போது பழைய செங்கற்களாலான கிணற்றை கண்டு கிராம மக்கள் வியப்படைந்தனர். இதனால் தொல்லியல் துறையினர் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் சூலூரில் பழைய இரும்பு வாங்கி தருவதாக கூறி 10 லட்சம் ரூபாய் பணம் பறித்த 5 பேரை போலீசார் கைது செய்து மசக்காளிப்பாளையத்தைச் சேர்ந்த முகுந்தன் என்பவரிடம் பணத்தை பறித்து சென்ற ஜெயசீலன், கணேசன், சுஜித், ஜெயராஜ் மற்றும் முருகேசனை கைது செய்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் ஸ்டைல் என்னும் பெயரில் அரைக்குறையாக முடிவெட்டி கொண்டு சுற்றித் திரிந்த மாணவர்களுக்கு போலீசார் அறிவுரை கூறி அனுப்பி வைத்தனர். அத்துடன் அடுத்த முறை இதேபோல பார்த்தால் வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரித்தனர். சென்னை அயப்பாக்கத்தில் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சியில் மாணவர் சாக்ஸபோன் வாசித்தும் மாணவி பாடல் பாடியும் அசத்தினர். அயப்பாக்கம் அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் எம்எல்ஏ கணபதி கலந்து கொண்டு மாணவர்களுக்கு மிதிவண்டிகளை வழங்கினர். போதைப் பொருட்களுக்கு எதிராக 3600 மாணவ மாணவிகள் பங்கு பெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஆவடி காவல் ஆணையர் வளாகத்தில் நடைபெற்றது. ஆசிய சாதனை புத்தகத்தில் இடம்பெறும் வகையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பல்வேறு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை மாணவர்கள் கையில் ஏந்தினர்.
திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே திருமணமான 6 மாதங்களில் இளம்பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெண்ணின் கணவனை கைது செய்ய கோரி காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருமணம் செய்து கொள்வதாக கூறி வயதான ஆண்களிடமிருந்து பணத்தை பறித்து சென்ற பெண் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட நபர் புதுக்கோட்டை மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்தார். சமத்துவபுரத்தைச் சேர்ந்த ஞானசேகரன் என்பவரை ஹேமமாலினி ஏமாற்றியதாக கூறப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி பேருந்து நிலையத்தில் அரசு மற்றும் தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் ராடு இரும்பு கம்பியால் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ள முயன்றதால் பதற்றம் ஏற்பட்டது. மதுரை நோக்கி சென்ற தனியார் பேருந்து பின்னால் வந்த அரசு பேருந்துக்கு வழிவிடாததால் வாக்குவாதம் செய்தனர். சென்னை புழல் அருகே அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற ஆனழகன் போட்டியில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பலர் கலந்து கொண்டனர். வயது எடை வாரியாக நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு எம்எல்ஏ மாதவரம் சுதர்சனம் பரிசுகளை வழங்கினர். அரசியல் பேசி சூப்பர் ஸ்டார் படம் ஓட வேண்டிய அவசியம் இல்லை என ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தெரிவித்திருக்கிறார். லால் சலாம் படம் குறித்து படத்தின் இயக்குனர் ஐஸ்வர்யா மனம் திறந்து பேசியுள்ளார். தனுஷின் 51வது படத்தின் அடுத்த கட்ட படப்பிடிப்பு கோவாவில் நடைபெறவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த படத்திற்கு தற்காலிகமாக DNS என பெயரிடப்பட்டிருக்கும் நிலையில் இதன் படப்பிடிப்பு அண்மையில் திருப்பதியில் நடைபெற்று சர்ச்சையானது. திண்டுக்கல் மாவட்டம் பூம்பாறை மலை கிராமத்தில் உள்ள 3000 ஆண்டுகள் பழமையான குழந்தை வேலப்பர் முருகன் கோவிலில் தேரோட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற திரளான பக்தர்கள் அரோகரா அரோகரா என்ற முழக்கங்களோடு தேரினை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரத்தை அடுத்த புளியம்பட்டி புனித அந்தோணியார் கோவில் திருவிழாவின் சப்பர பவனியில் ஏராளமானோர் பங்கேற்று வழிபட்டனர். கடந்த 25ஆம் தேதி கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கிய நிலையில் முக்கிய நிகழ்வான சப்பர பவனி விமர்சையாக நடைபெற்றது. ரெட்மி A2 வரிசையில் Xiaomi நிறுவனம் தனது அடுத்த பட்ஜெட் ரக ஸ்மார்ட் போனை அறிமுகம் செய்ய உள்ளது. அதன்படி ரெட்மி A3 பெயரில் அறிமுகம் செய்யப்படவிருக்கும் புதிய ஸ்மார்ட் போன் மீடியாடெக் ப்ராசஸர், 4GB RAM, 64GB மெமரி உள்ளிட்டவை வழங்கப்படும் என கூறப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.